அதிமுகவை கைவிட்ட விஜய், பாஜகவிற்கு ஓகே சொன்ன எடப்பாடி, பரபரக்கும் அரசியல் களம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக அதிமுக கூட்டணிகள் மாறுமா? விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. எந்த கட்சி எங்கே செல்லும், எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட், திமுக கூட்டணி உடையுமா என்று பல கேள்விகளும், அதிமுக கூட்டணியில் இணையும் கட்சிகள் எது என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதலில் பார்க்கலாம். அதாவது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தலைமையில் பாமக, பாஜக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதேபோல சீமான் தனி அணியாகவும், கமலஹாசன், சரத்குமார் மற்றும் எஸ்டிபியு ஆகிய கட்சிகள் ஒரு அணியாகவும் தேர்தல் களத்தில் இறங்கியது. தேமுதிக தனி அணியாக போட்டியிட்டது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி 159 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் தனியாக களம் கண்ட நாம் தமிழர் கட்சி, கமல், சரத்குமார் மற்றும் தேமுதிக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதையடுத்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி அப்படியே நீடித்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக மற்றும் பாமக தனி அணியாக உருவெடுத்து போட்டியிட்டது. இதிலும் அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் திமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 40 இடங்களையும் கைப்பற்றியது. இந்த நிலையில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது அரசியல் களத்தில் புதிதாக கால் பதித்துள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். திமுகவை கடுமையாக எதிர்க்கும் விஜய் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வாரா என்று பேச்சு எழுந்தது. ஆனால் விஜயின் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், தாவேகா தனித்துதான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். இதன் காரணமாக அதிமுக தலைமை ஷாக் அடைந்துள்ளது. தாவேகாவோடு தேர்தல் இணைந்து எதிர்கொண்டால் வெற்றி பெறலாம் என்று திட்டமிட்ட நிலையில் விஜயின் இந்த முடிவால் குழப்பத்திலும் உள்ளனர். அதே நேரத்தில் பாஜகவோடு எப்போதும் கூட்டணி இல்லை என அறிவித்திருந்த அதிமுக தற்பொழுது தனது கருத்தை மெதுவாக பின்வாங்கி வருகிறது. பாஜகவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. இதற்கு ஏற்றாற் போல தங்களுக்கு ஒரே எதிரி திமுக என்று எடப்பாடி மற்றும் அண்ணாமலையும் ஒரே போல தெரிவித்துள்ளனர். எனவே வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகள் தாவேகா அணிக்கு பல்டி அடிக்குமா என்பதை காலம் தான் பதில் சொல்லும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.